ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழுக்கான ஹாஃப்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின், அதாவது ப்ரீவியஸ் இயரில் நடந்தது அப்படின்னம்னாலும் இதில் இருக்கக்கூடியது இந்த வருஷம் புது சிலபஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் நியூ சிலபஸில் இது போக அடிஷனலாக எந்தெந்த கேள்விகள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். 100% இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரே போதுமானது. இதில் இருக்கக்கூடிய 4 மட்டும் படித்தா இந்த 3 2 மார்க் அப்படிங்கிறது அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இது போக அடிஷனலாக எந்த கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு 2 2 மார்க் அடிஷனலாக சொல்கிறேன். எண்ணமை ஒற்றி எடுத்த இயல் 1ல் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்வியும், இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வை இயல் 1ல் இருக்கக்கூடிய இந்த கேள்வியும், மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்வியும், மனோன்மணியம் பாடத்தில் இருக்கக்கூடிய உழுவோர்க்கெல்லாம் வெளிமிய வேந்துனி தொடரின் பொருள் யாது, காவடி சிந்து என்பது யாது, குறுந்தொகை பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது. இந்த 3 கேள்வி சேர்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 100% எழுத வேண்டிய 3 2 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக உரைநடையிலிருந்து நீங்கள் 2 2 மார்க் அட்டன் பண்ணணும். இந்த 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ஆனந்தரங்கர் வர்ணனை திறனுக்கு சான்று, உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக, கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளுள் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. இது போக நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் இயல் 1ல் இருக்கக்கூடியது, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக இயல் 2ல் இருக்கக்கூடியது, நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிட்டு எழுதுக. ஆக்சுவலாக இது வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னம்னா மேலே போயிடுச்சு. இந்த 5 கேள்விகள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது 2 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்தது நமக்கு மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக இயல் 1ல் இருக்கக்கூடிய பயிற்சி, பிரிந்தோர் ஏகுமின் அருவினை காலத்தச்சன் மயங்கொழி சொற்களை உடைய தொடரில் அமைத்து எழுதுக. மொத்தம் 4 கொடுத்துருப்பாங்க. உலை உலை உலை, கலை கலை கலை, அலை அலை அலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன் வைஸாக உங்களுக்கு கேட்கக்கூடியது. அது மாதிரி வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. இது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா வில்லேர் டேஸ் கொலினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை ஒரு குறள் கொடுத்து இயல் 2ல் இருக்கக்கூடிய திருக்குறளில் இருக்கக்கூடிய 1 மார்க் எல்லாத்தையும் ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததான் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினை பொறுத்து 4 கேட்டு தான் உங்களை எழுத சொல்கிறாங்க, 2 எழுத சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த 4 படிச்சிருந்தீங்கன்னா நம்ம 2 அட்டன் பண்ணலாமா அப்படின்னம்னா, அடிஷனலாக இது போக ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்கிறேன். இம்மையில் நாமெல்லாம் தலைப்பதற்கிடமில்லை இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. சலசவாயில் ஆக்சுவலாக அந்த சலசவாயில் கிடையாது, வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன உயர்தமிழை உயிரென்று போற்றுமீன் அது ஒன்று. அதிசய மலரில் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக செய்யுள்ள அதிசய மலரில் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நிதி கூறுகிறார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் இயர் இது +2ல் இருந்தது, இந்த வருஷம் உங்களுக்கு +1 கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து பிரிவு 2ல் உரைநடையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த 4 கேள்விகளே உங்களுக்கு போதும்னு தான் சொல்லுவேன். வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி, சமணப்பள்ளி பெண் கல்வி, ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர், ஜீவானந்தம் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை. இது போக அடிஷனலாக நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னம்னா, தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளங்களுள் காவடி சிந்து, தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. அந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. சமண கல்வி, பெண் கல்வி, இல்லைனா தமிழ் இலக்கியங்களில் கல்வி. இந்த 4வது யூனிட்லேருந்து அந்த 2 கேள்வியில் ஒன்று உறுதியாக கேட்கக்கூடியது. நான் சொன்ன அடிஷனலாக சொன்ன 2 ப்ளஸ் இந்த 4 மொத்தம் 6 கேள்வி படிச்சிருக்கணும். அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிது மொழிதல் அணி, ஓமை அணி கேட்டிருக்காங்க. இது போக அடிஷனலாக உருவக அணியும் சொற்பொருள் பின்வரு நிலை அணியும் படிச்சுக்கோங்க. சொற்பொருள் பின்வரு நிலை அணியும் உருவக அணியும் படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா பழமொழி விளக்கம், பாணையம் பாராட்டல், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 43ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நாளும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக 4 மார்க்கில் இதுதான் கேட்குறாங்க. இது போக அடிஷனலாக அடிக்கவும் செய்யலாம், கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம் டேஸ் கம்புன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த ஒரு பயிற்சி 42 இல்லை 43ல் அந்த 2 பயிற்சியில் ஒன்று தான் இருக்க போகுது. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காகவே நான் எடிட் பண்ணி புதுசாக ஆட் பண்ணியே கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடியது மதினா நகரம் அழகான நகரம், கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் ஒப்புரவறிதல் அதிகாரம், நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழியை எவ்வாறு உணர்கிறீர்கள் இயல் 1, சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பு, தமிழர் வாழ்வியல் புலம்பிடும்போது அது ஆக்சுவலாக நமக்கு தேவையில்லை, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நண்பன் இந்த வருஷம் புதுசாக சேர்ந்தது அப்படிங்கிறனால இது 100% கேட்கக்கூடியது. இது போக அடிஷனலாக யானை டாக்டர் அது வந்து படிச்சுக்கோங்க. இந்த PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை இது போதா சார், எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெடுவினால் மட்டும் ஒரு 5 மட்டும் கொடுங்க, நான் 3 அட்டன் பண்ணுற மாதிரி அப்படின்னம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருப்பேன். தேங்க்யூ.